Hello everyone, welcome to Soul of Medico. இது ABCD reaction series day 1. ஸோ இன்றைக்கி வந்து 2 ABCD reactions வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அசிட்டாலியா கொடுத்துருக்காங்க. இந்த அசிட்டாலியேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ராக்சில் அமீன் கூட ரியாக்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஹைட்ராக்சில் அமீன் ரியாக்ட் பண்ணும்போது A வருது. இந்த A வந்து பார்த்திங்கன்னா P2O5 ரியாக்ட் பண்ணால் B வருது அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆல்டிஹைடு இருக்கு இல்லையா, இந்த ஆல்டிஹைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டபுள் பாண்ட் ஓ இருக்கும். இதான் வந்து ஆல்டிஹைடுக்கான ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன். இந்த ஃபார்மில் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இங்கே நம்மக்கிட்ட NH2OH இல்லை அந்த H2 இருக்கு இல்லையா, இங்கே NOH இருக்குது. என்ன ஆகும் அப்படின்னா அந்த H2வும் இந்த O வந்து பண்ணால் வாட்டர் எலிமினேட் ஆயிரும். இது வந்து பண்ணால் அடிஷன் ஆகும். அப்போ ஏ என்ன வரும், CH3 CH டபுள் பாண்ட் NOH அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா P2O5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். P2O5 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ இந்த P2O5 வச்சு தான் நீங்கள் வந்து அசிடிக் அன்ஹைட்ரேட்டை வந்து மேக் பண்ணுவீங்க. ஸோ அதில் சொல்லியிருப்பாங்க P2O5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேட் ஆகும். எங்கேருந்து எலிமினேட் ஆகும் அப்படின்னா இங்கே OH இருக்கா, இந்த OH வந்து பார்த்தீங்கன்னா இந்த H வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடும், H2O வெளியில் போயிடும். அப்போ அங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனைட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், C டபுள் பாண்ட் N அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தில் சயனைடு. ஸோ இதான் வந்து காம்பவுண்ட் B, இது வந்து காம்பவுண்ட் A. ஸோ இது காம்பவுண்ட் A, இது காம்பவுண்ட் B. ஸோ P2O5 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். வாட்டர் மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அல்கீன் கொடுத்து இந்த அல்கீனை வந்து H2Oவோட ரியாக்ட் பண்ண சொல்லுவாங்க ஆசிட் ப்ரெசன்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஹைட்ரோபோரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்கானிக் ரூல் ஃபாலோ பண்ணும். இந்த H2O வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் மீடியம் இருக்கும்போது மார்கானிக் ரூல் ஃபாலோ பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மார்கானிக் ரூல்னு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு அந்த நெகட்டிவ் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவ் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் அட்டாச் ஆகும். அந்த ஹைட்ரஜன் வந்து மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் அட்டாச் ஆகும். ஃபஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம், CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ இதை வந்து நம்ம H2ஓட ரியாக்ட் பண்ண வச்சுக்கோங்க. H2O இது எப்படி பிரியும், H+ ஆகும் OH- ஆகும் பிரியும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிடா. அப்போ என்ன ஆகும், இந்த OH வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், இது ஒரு நெகட்டிவ் பார்ட்டா, அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் போய் அட்டாச் ஆகும். இந்த H+ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் அட்டாச் ஆகும், இங்கே அட்டாச் ஆகும். நீங்கள் இந்த மேக்ஸிமம் மினிமம் எங்கே பார்க்கணுன்னா அந்த டபுள் பாண்ட் எந்த கார்பனுக்கு நடுவில் இருக்கோ அந்த கார்பனில் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இங்கே ஹைட்ரஜன் நிறையா இருக்குது, அப்போ இங்கே போய் அட்டாச் பண்ணக்கூடாதா அப்படின்னா அட்டாச் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கோ அங்கே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும், CH3 CHOH CH3. இப்போது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே வந்து ஆன்டி மார்கானிக்காக ரூல் பண்ணும். முன்னாடி சொன்னது ஆப்போசிட்டாக நெகட்டிவ் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிறதுல போய் அட்டாச் ஆகும். ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனில் போய் அட்டாச் ஆகும். அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து CH3 CH டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் H+OH-, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா B2H6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த புக்கில் இருக்குமே எழுதணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். இதோடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோப்பேன் 2-ஆல். இப்போ இதுக்கு பேர் என்ன, இது எப்படி ப்ரொசீட் ஆகும்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இல்லை மினிமம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன் அட்டாச் ஆகும். இது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன் அட்டாச் ஆகும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் CH3 CH2 CH2OH. இதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன் 1-ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு ABCD ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.